இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மானடைசேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ புதுசாக சேனல் தொடங்கவும் சரி, இல்லை ஏற்கனவே சேனல் வச்சுருக்கவும் சரி, ஸோ யூடியூப் வந்து நிறைய கண்டிஷனை போட்டு ஸோ அந்த க்ரைட்டீரியாவே நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப் சேனலோட மானிட்டேஷன் வந்து நாங்கள் எனபிள் பண்ணுவோம், அது மேனுவலாக ரிவ்யூ பண்ணி எனபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதன் பேரில் வந்து நிறைய பேர் அவங்களோட க்ரைட்டீரியாவை மீட் பண்ணி நிறைய பேருக்கு இப்போ அப்ரூவலும் ஆகிருக்குச்சு. ஸோ நிறைய பேருக்கு அப்ரூவல் ஆகிருக்கு, ஒரு சில பேருக்கு டிஸ்அப்ரூவலும் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா யூடியூபருக்கும் அவங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க யூடியூப். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்னோடய இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் தான். ஸோ இதுக்கு எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப். ஸோ இந்த யூடியூப்பில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, யுவர் அப்ளிகேஷன் டு தி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இஸ் பீயிங் ஹெல்டு ஃபார் அடிஷ்னல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. ஸோ இந்த மெயிலை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, என்னோடய சேனலை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது, ஏதோ மெயில் பண்ணியிருக்காங்க, ஸோ இதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்க, இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மெயில் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நிறைய யூடியூப் சேனல் இருக்கிறதுனால உங்களோட யூடியூப் சேனலை வந்து இப்போ பண்ண முடியல. ஸோ அடிஷ்னலாக எங்களுக்கு வந்து டைம் வேணும், ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் 4000 வருஷம் ரீச் பண்ணிட்டேன், அது இல்லாமல் சப்ஸ்கிரைபரை நான் ரீச் பண்ணிட்டேன், ஆனால் எனக்காகல, எனக்கு முன்னாடி பின்னாடி இந்த சேனலை அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதனால் அப்படின்னா, அவங்க வந்து சேனலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வாட்சிங் வியூஸாக இருக்கட்டும், ஹவர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட சேனலில் வந்து ஒரு மேனுவலாக ரிவ்யூ பண்ணும்போது ஸோ அவங்க வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஷார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி யார் அதிக வியூஸ் போயிருக்கு, யார் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி சேனலை ஆர்டர் வைஸ் வந்து ஷார்ட் பண்ணி அதில் வந்து அப்படி ஒவ்வொரு சேனலாக எடுத்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தாலும் நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருந்தாலும் 4000 வாட்ச் கவரேஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஸோ நம்மளை விட மற்ற சேனல் வந்து அதை விட லோ டைமில் ஹை சப்ஸ்கிரைபரையும் அதிகமான வாட்சிங் ஹவர்ஸையும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி ஷார்ட் பண்ணல நம்ம சேனல் வந்து அவங்களுக்கு கீழே தான் வரும். ஸோ நம்மளோட அதிகமான சேனல் மேலே இருக்கும்போது அவங்கள வரிசையாக மேனுவலாக பண்ணுறதுனால ஸோ வந்து அதிகமாக டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், உங்களுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், உங்கள் சேனலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வச்சு போடுங்க. அது எது வரைக்கும் அப்படின்னா, உங்கள் சேனலில் வந்து மானிட்டைசேஷன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் வந்து நீங்கள் டெய்லியும் மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் டெய்லியும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வாட்சிங் ஹவர்ஸும் வரும், சப்ஸ்கிரைபரும் நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க ஷார்ட் பண்ணல உங்கள் சேனலில் வந்து க்ரோத் ஆகி மேலே போயிடும் சேனல். ஸோ இதனால் அவங்களுக்கு மேனுவலாக அவங்க ரிவ்யூ பண்ணும்போது உங்கள் சேனல் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களது ஃபஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயிலுக்கான ஒரு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் சொன்னதை அப்படியே கரெக்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ ஏதாவது காப்பிரைட் வந்து வீடியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிடுங்க. இல்லை யூடியூப் பாலிசிக்கு எகெனிஸ்டாக ஏதாவது வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட சேனல் வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ என்னோடய சேனலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சப்ஸ்கிரைபரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சேனல் தொடங்கல ரொம்பவே லோ குவாலிட்டியான வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ வாய்ஸும் கரெக்டாக இருக்காது, வீடியோவும் ஹை குவாலிட்டியில் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ எனக்கே தெரியும், ஏன்னா நான் வந்து புதுசாக வந்தப்போ எனக்கு எப்படி பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மெயில் வந்ததுலேருந்து ஒரு 2-3 வீக்கில் வந்து கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் உங்கள் சேனலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து டிஸ்அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களால் ரீஅப்ரூவல் வாங்கவே முடியாது. ஸோ இந்த மெயில் வந்திருந்து அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களோட யூடியூப் சேனலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுற வரையும், அதுக்கப்புறம் நம்ம டூ டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோவோ இல்லை 3 டேஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுக்கலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணணும், அவங்க என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா, இவங்க சேனலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெயிலை எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடச்ச இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் என்ஜாய். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட இந்த நியூ டெக் இன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே வர அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே உங்களோட ஃப்ரண்ட் பேஜுக்கு என்னோடய வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்ளத்தை தெரிஞ்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வர பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிரும்.